வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். 30 ஆண்டுகளில் ரூபாய் 66,000 கோடி நஷ்டத்தை சந்தித்த தமிழக அரசு போக்குவரத்து கழகம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் கடந்த 30 ஆண்டுகளில் ரூபாய் 66,563 கோடி நஷ்டம் அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை சார்பில் மாநகர போக்குவரத்து, விரைவு பேருந்து மற்றும் மலை பிரதேச பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதில் கடந்த 1991-96 காலகட்டத்தில் ரூபாய் 238 கோடியும், 1996-2001 காலகட்டத்தில் 1094 கோடியும், 2001-2006 காலகட்டத்தில் 9,169 கோடியும், 2011-16 காலகட்டத்தில் ரூபாய் 26 கோடியே 351 கோடியும், 2021-24 வரையிலான காலகட்டத்தில் 24,067 கோடியும் இழப்பை சந்தித்துள்ளது. ஆண்டுக்கு சராசரியாக ரூபாய் 5,000 முதல் 6,000 கோடி வரை நஷ்டம் ஏற்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் மகளிர் கட்டணமில்லா பயணத்திற்கு தமிழக அரசு ரூபாய் 9,714 கோடி நிதி ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து அமைச்சர் சிவசங்கர் கூறியதாவது: போக்குவரத்து துறை சேவையின் அடிப்படையில் செயல்படுகிறது. இதனால் கிராமப்புறங்கள் மற்றும் மலைப்பிரதேசங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் பயனடைகின்றனர். எரிபொருள் கட்டணம் உயர்ந்த போதும் இதுவரை பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாமல் உள்ளது. கோவை, கும்பகோணம், மதுரை போக்குவரத்து கழகங்கள் அதிக அளவில் நஷ்டத்தில் சந்தித்துள்ளன என்றார். இதுகுறித்து போக்குவரத்து பணியாளர்கள் சங்க நிர்வாகிகள் கூறுகையில், போக்குவரத்து துறை இழப்பை சந்தித்தது வருவதை தடுக்க பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும், இல்லை என்றால் போதிய வருவாய் இல்லாத பேருந்துகளை நிறுத்த வேண்டும் என்றனர். இது போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.